இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து தேவ அழைப்பை உறுதி கொள்ள 7 வழிகள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் தேவ அழைப்பை உறுதி கொள்ள நினைக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற 3வது வழி அது தைரியம். தைரியம் என்பது பயப்படாமல் இருப்பது அல்ல, சவால்களை எதிர்கொண்டு நிற்பது. நமக்கு முன்பதாக பிரச்சனை பாடுகள் வரும்போது நாம் கலங்காதபடி தைரியமாக மனதிலே ஒரு நம்பிக்கையோடு இருப்பதுதான் இந்த தைரியம். இந்த தைரியத்தை குறித்து மறுபெயர் என்ன, தன்னம்பிக்கை என்று சொல்லலாம். வசனம் சொல்கிறது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 27 வசனம் சொல்கிறது, உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியேனின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியேனுக்கு மனதைரியம் கிடைத்தது என்று சொன்னார். தாவீது ஆண்டவர்ட்ட சொல்றான், உம்முடைய சமூகத்துல நான் விண்ணப்பம் செய்வதற்கு மனம் தைரியத்தை பெற்றுக்கொண்டேனே என்று சொல்றார். இன்றைக்கும் அழைப்பை உறுதிப்படுத்தி கொள்ள நமக்கு இந்த மன தைரியம் தேவை. தைரியம் சில நேரங்கள்ல சில காரியங்களுக்காக நம்ம ஓடுறோம், ஆனா சில தெருவிலே சென்றாலும் வீட்டிலே இருந்தாலும் சில வார்த்தைகளை நாம் மிக அதிகமாக பேசும் தைரியமா. ஆனா ஆண்ட சமூகத்துல ஒரு வேதத்தை எடுத்து வாசிங்க, இல்ல ஒரு சின்ன பிரசங்கம் கொடுங்க, இல்ல ஒரு சாட்சி சொல்லுங்கன்னா இல்ல பயம். அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு பயந்து இருக்கிறோம், தைரியம் இல்ல. கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஒன்று, இந்த 3வது நாளிலே கர்த்தர் கொடுக்கிற காரியம் தைரியத்தை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஒரு அரசர் இருந்தார். அவர் வழக்கம் போல அவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்தவுடனே காலை நேரத்திலே சூரிய ஒளியை பார்ப்பது அவருக்கு வழக்கமான ஒன்று. காலை எழுந்தவுடனே யாருடைய முகத்தையும் முழிப்பதில்லை. அன்றைக்கு கதவை திறந்து அவர் தன்னுடைய அரண்மனையை விட்டு வெளியே சூரிய ஒளியை பார்ப்பதற்காக நிற்கும் போது அங்கே ஒரு பிச்சைக்காரனை பார்த்து விட்டார். பார்த்த உடனே அவனுக்கு கோவம், இப்படி போய் இந்த பிச்சைக்காரனை பார்த்து விட்டேனேன்னு சொல்லிட்டு திரும்பும் போது அவன் தலையிலேயே அடிபட்டு விட்டது. உடனே அரசவையை கூட்டி அந்த பிச்சைக்காரனை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். அப்போது அந்த பிச்சைக்காரன் சிரித்து கொண்டே இருக்கிறான். சிரிச்சுட்டு அவன் பேசுறான். எல்லாரும் கேட்குறாங்க, ஏன்ப்பா உனக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கோம், நீ சிரிக்கிய அப்படின்னு சொல்றான். அந்த அரசர் என்னை பார்த்ததுக்கு என்னை கொல்ல நினைக்கிறான், ஆனால் நான் இந்த அரசனை பார்த்ததுனாலே என் தலை துண்டிக்கப்படுகிறது. என்னை பார்த்ததுனால அவர் தலையில அடிதான் பட்டுச்சு, ஆனா நான் இன்றைக்கு அவரை பார்த்ததுனால நான் உயிரோடு இல்லையேன்னு சொல்லி சிரிக்கிறேன். அதை கேட்ட அரசன் உணர்வுள்ளவனாய் அவனை அந்த மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கிறான். பிரியமானவருக்கு, அந்த பிச்சைக்காரன் மன தைரியத்தை அங்கே பார்க்கலாம். அவன் ஒரு அரசர், நம்ம அவ்வளவுதான் நம்ம லைஃப் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு போகாம அவன் பேசாம இருந்திருந்தா இன்னைக்கு அவன் உயிரோட இருந்திருக்க மாட்டான். பிரியமானவர்களே, தைரியம், மன தைரியம் நம்மகிட்ட எவ்வளவு வேணும் இருக்குது பாருங்க. வசனம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அங்க போடப்பட்டிருக்குது, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவென்றால் பிழைப்போன் என்கிற நம்பிக்கை அச்சு போனத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரம் வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பவுல் அங்கே கப்பலில் பயணம் செய்கிறார். அங்கே அவன் போகும்போது அங்க பிழைப்போங்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. அந்த அளவுக்கு அங்கே கப்பலிலே அநேக பிரச்சனை வருகிறது. அங்க கடல் கொந்தளிக்குது. அந்த பவுல் பயணம் சென்ற அந்த கப்பலிலே அநேக பிரச்சனை அங்க வந்தது. அங்கே பாத்தீங்க 2 கொரிந்தியர் 1:9 நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்க தக்கதாக மரணம் வருமென்று
நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்துவம் இங்க போட்டிருக்கு. அவன் வந்து என்ன நம்பினானா, ஒருவேளை மரணங்கிற ஒண்ணு இருக்குது, அதனால நம்ம மறிச்சிடுவோம், தேவன் நம்மை உயிரோடு எழுப்புவாரு, மறிச்சாலும் உயிரோடு எழுப்புவாரு அப்படிங்கிற நம்பிக்கை தான் அவனுக்கு இருந்த. அப்போ பவுலுக்கு அவனோடு பயணித்தவர்கள் எல்லாம் 100க்கு அதிபதி சொல்றாரு. அவர் வந்து மாலுமியையும் என்னும் வந்து கப்பல் எஜமானையும் நம்பினானே தவிர பவுலின் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படி நம்பல. அவன் ஒரு வார்த்தை சொல்றான், எச்சரிக்கிறான். பவுல் வந்து அந்த கப்பல்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறான், பயணத்திலே சரக்கு கப்பலுக்கு மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரிக்கிறான். அப்போ அவன் தைரியமா சொன்னோடனே அங்க என்ன நடக்குதுன்னா, அவர்கள் கவனிக்கிறாங்க. கப்பல் வந்து கொஞ்சம் அந்த காற்று அடிக்கிறத நிறுத்தி நார்மலா போறத பார்த்து அவங்க நம்ம போற பாதை கரெக்ட் தான், சரியாதான் நம்ம போறோம்னு நினைச்சிட்டாங்க. அந்த சிறிது நேரத்துல கடுமையான இந்த காற்று வீசி கப்பல் வந்து காற்று போகிற திசைக்கு ஓடிக்கொண்டிருக்குது. அங்க போடப்பட்டிருக்குது, அவங்க வந்து எல்லாரும் தீலடைகிறாங்க. இன்னும் நிறைய நாட்கள் அவங்க சாப்பிடவில்லை என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. அங்க சூரியனையும் நட்சத்திரத்தையும் காணப்படாம மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அங்க போயிருக்கு. ஆனா அங்கே போடப்பட்டிருக்குது, பவுல் என்ன செய்யறான், தைரியமா சொல்றான். ஒரு வசனம் அங்க போடப்பட்டிருக்குது, அங்கே 100க்கு அதிபதி அங்க அவன் கூட போன மனுஷங்க மொத்தம் 276 பேர். அவர்கள் ஜீவன் தப்ப அவங்க கப்பல்ல சென்று கொண்டிருக்கிறாங்க. அப்போ பவுல் அங்க எல்லாத்துக்கும் நடுவில் எழுப்பி நின்று சொல்றான், திடமனதாயிருங்கள், நான் உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது என்று சொல்றான். அவ்வளோ தைரியம் பவுலுக்கு. தைரியம் ஏன்னா பவுல் கர்த்தரிடம் விண்ணப்பப்படுறான். அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், எப்படியாவது கர்த்தர் எங்களை காப்பாற்றுவாங்கன்னு. இன்னும் ஒரு வசனத்துல அவன் பேசுறான், அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 23, 24, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடன் கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணியிருக்கிறார் என்றான். அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான். அவன் சொல்றான், 14 நாட்கள் அவர்கள் சாப்பிடாங்க, உணவு இல்லாம இல்ல, 14 நாட்கள் சாப்பிடாம அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். போஜனம், பவுல் சொல்றான், போஜனம் பண்ணும்படி கேட்டுக்கொள்றான். பிழைப்பதற்கு உதவியா இருக்கும் உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்று சொல்றேன். இன்றைக்கு பிரியமானவருக்கு, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோடு கர்த்தர் உங்க தலையிலிருந்து ஒரு முடிய கூட அங்க புடுங்க முடியாது, எடுக்க விழாது. கர்த்தர் அப்படி ஒரு தைரியத்தை இன்றைக்கு தர. ஒருவேளை பிரச்சனை வியாதியை நினைச்சு பயந்து போயிருக்கீங்களா? ஒருவேளை தைரியத்தை இழந்து, ஒருவேளை இந்த எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுப்போனோமோன்னு சொல்லிட்டு பயந்து போயிருந்தனா, கர்த்தர் இன்றைக்கு தைரியத்தை தர்றா. ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துல ஒரு தைரியத்தை தாங்க என்று சொல்லி இன்றைக்கு இந்த அழைப்பை உறுதிப்படுத்தி கொள்ள நினைக்கிற நமக்குள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று தைரியம். தைரியம் என்பது சவாலை எதிர்கொள்வது. இன்றைக்கு அநேக காரியங்கள்ல உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம தைரியமாக எதிர்கொள்ளும் போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை சாட்சியாக நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு இந்த 3வது நாளிலே எங்களுக்கு அழைப்பை நாங்க உறுதிப்படுத்த நினைக்கிறோம். எங்களுக்கு இந்த தைரியத்தை தாங்க. தாவீது அந்த சமூகத்துல நான் விண்ணப்பம் பண்ண தைரியத்தை தந்தீங்கன்னே சொன்னது போல இன்னும் பவுலும் கப்பல் சேதத்துல அவன் எப்படியாவது ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்ற தைரியத்தோடு அவர்களுக்கு முன்பதாக பேசினது போல நாங்களும் மக்காக உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று தைரியத்தோடு மக்காக வாழ கிருபை தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் மக்கே மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை